ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ இது சென்னை, இந்த நாள் சென்னை. ஆமாம், இந்த சென்னைங்கிறது எப்படி இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் இன்னைக்கு நாட்களில் கடவுள் ஜீவனை தந்து அந்த ரோட்டில் போகும்போது நான் கடந்து போகிற தூரம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 300 அடி தூரம் தான் இருக்கும். அதிகமாக கரெக்டாக கணக்கு போட முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கண் மதிப்பாக குத்து மதிப்பாக சொல்லணும், ஒரு 300 அடி தூரம் தான் இருக்கும். ஆனால் அந்த 300 அடி தூரத்துக்குள்ளே நான் பார்த்ததும், நான் பார்த்து பேசும்போது நண்பர்களாகவும் தெரிந்தவர்களாகவும் எனக்கு சொல்லும்போது அந்த 300 அடி தூரத்துக்குள்ளே பெரிய வரலாறே இருக்குது. ஆமாங்க, அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஸ்தலம். மத்தியான வேளையில் அன்னதானம் வழங்கிட்டு இருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு அற்புதம் நடந்ததாக சொல்லி நான் படித்ததும் காது வழியாக கேட்ட நியூஸும் இருக்குது. அங்கே ஒரு சின்ன வள்ளலாருடைய ஒரு ஸ்தலம் இருக்குது. அதில் மத்தியானம் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. நானும் சாப்பிடணும்னு ஆசை, 2 வாட்டி போனேன். சாப்பாடு க்ளோசிங் ஆயிடுச்சு. சரி, ஒரு மகானுடைய புண்ணியஸ்தலத்தில் இருக்க இலவச சாப்பாடை சாப்பிட்றதே ஒரு ஆசீர்வாதம் தானே. சரி, யாராக இருந்தாலும் அந்த ரோட்டில் அது இருக்குது. அதில் இன்னொன்று பார்த்தா அது பேஷன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த பேஷன் பிரிட்ஜில் எனக்கு தெரிஞ்சே ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு. அப்புறம் ஆப்போசிட்டில் கருவாட்டு மண்டி இருந்துச்சு. சால்ட்டு கொட்டான்னு சொல்லுவாங்க, சால்ட்டு கொட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, சென்னைக்கு பாரிஸ்க்கு வர்றது 2-3 வழி இருக்குது. அதில் இது ஒரு முக்கியமான வழி. நான் வீடியோ ஆன் ஆகிருக்கிறதுக்கு பேக் சைடு போனீங்கன்னா அப்படியே ரெட் ஹில்ஸ் வரைக்கும் போங்க. ரெட் ஹில்ஸை தாண்டி இன்றைக்கி சென்னை போயிட்டே இருக்குது. அது அப்படியே ரொம்ப தூரம் போகுது. ஆமாம், அது ஒரு ஊர் இருக்குது, அது டக்கு ஞாபகம் வரல. அந்த ஊரில் இருந்து அப்படியே வர்றோம் பார்த்தீங்கன்னா புழல், கொடுங்கையூர், மூலக்கடை, ஷர்மா நகர், வேசர்பாடி அப்படின்னு சொல்லி மூலக்கடை, இந்த பக்கம் உள்ளவங்க ஓனர்ஸுங்களாக இருக்கட்டும், ஒர்க்கர்ஸுங்களாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த வழியாக தான் சென்னை பாரிஸுக்கோ இல்லை பீச்சுக்கோ இல்லை அப்படியே அங்கே காலேஜ் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல்லேருந்து வியாபார ஸ்தலத்துக்கு போகணுன்னா அந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்பவும் டிராஃபிக்காக இருக்கும். எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்காக இருக்கும். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் மனசாட்சியோடு யோசனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம் அந்த புகை காற்றுக்குள்ள அந்த மூச்சு வாங்கிட்டு தான் அவங்க நின்னாகணும். ஏஜ் ப்ரெசண்ட்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா சுவாச மண்டலம்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டோம். அந்த புகை காற்றுக்குள்ளேயே நிற்கணும், டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு நிமிஷம் கூட அவங்களால ஃப்ரீயாக இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு டிராஃபிக் பண்ணுவாங்க. அந்த இடத்த பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க பெரியவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பாவெல்லாம் நாங்கள் ஆந்திராவிலேருந்து இங்கே பிழைக்க வந்தவங்க. எங்கள் தாத்தா காலத்தில் மூங்கில் போட்டு மாதிரி கட்டி அதில் மூங்கில் மரங்களை எடுத்துக்கிட்டு இங்கே வருவாங்க. இங்கேருந்து கேஷை ஆந்திராவுக்கு, அதாவது ஆந்திராவில் ஏதோ ஒரு பாட்டு சொல்லுவாங்க, நெல்லூர் ஏதோ ஒரு ஏரியா, அது எங்கேயே இருந்து வருது. அந்த ஊருக்கு போகணுன்னாலும் பணம் கொடுத்து அனுப்புறதும் சரி, பணம் கொண்டு வர்றதும் சரி, பொருட்கள் கொண்டு வர்றது எங்கள் தாத்தா வியாபாரம் பண்ணாங்க. என்கிட்ட அவர் பேசும்போதே 60 வயசு இருக்கும். அப்போ அவங்க தாத்தானா கிட்டத்தட்ட 100 வருஷம். அந்த காவா பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்கும். அதில் சின்ன ஒரு திண்டு மாதிரி கட்டியிருப்பேன். அதில் போட்டுலாம் போன மாதிரியும் நின்ன மாதிரின்ட்டு அவங்க சொல்லும்போது நான் அப்படி நினச்சி பார்ப்பேன். மூங்கிலில் பத்தையாக கட்டிட்டு அதில் லோடு ஏற்றிக்கிட்டு இங்கே சென்னையில் இறக்குவாங்களாம். சென்னையிலேருந்து அப்புறம் இங்கேருந்து பொருட்கள் வாங்கிட்டு அங்கே போவாங்க அப்படின்னாங்க. அவங்க இப்போ எங்கள் பெட்டு தொழிலில் பெரிய ஃபேமிலி. சென்னையில் அவங்க சொன்னாலே தெரியும். அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்படி சொல்லப்போனால் ஒவ்வொருத்தரும் சொன்னால், இங்கே நாங்கள் பெரிய தொழில் அதிகெல்லாம் இருந்துச்சு, இங்கே நாங்கள் தொழில் பண்ணி பிழைச்சோம், இங்கே தான் நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படின்னு. அது ஒரு பழைய நகரம். ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு, சால்ட்டு கொட்டா, கருவாட்டு கடை, விவேகானந்த ராமகிருஷ்ணன் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அப்படியே போனால் மின்ட்டு. அது சென்னை தொடங்கின நாட்கள்லேருந்து ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த இடத்துல போகும்போது போட்டேன். நம்ம சென்னையை பார்த்தீங்கன்னா பீச்சு காமிப்போம், அண்ணா சமாதி காமிப்போம், எம்ஜிஆர் சமாதி பார்ப்பீங்க.
அப்படியே பெசன்ட் நகர் பீச் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக பார்க்குறது. இதெல்லாம் வந்து டெய்லி மனுஷன் உணவுக்காக ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற இடம் சென்னை. சென்னையில் இதில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற தொழில் சம்மந்தப்பட்டவங்க இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறது பல லட்சம் பேர் இருப்பாங்க. அது மத்தியானம் ஆனாலும் சரி, சாயந்தரம் ஆனாலும் சரி, இன்னும் சாயந்தரம்லாம் ஓவர் டிராஃபிக்காக இருக்கும். அது இன்னொரு பக்கத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து ஒரு கரண்ட் உற்பத்தி நிலையம் இருந்துச்சு. அது காலி பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் ஃபயர் ஸ்டேஷன் இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரியே இருக்கும். இப்போ தான் ஒன்று ஒன்றா பெரிய பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு வராங்க. 15 மாடி 20 மாடி பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு வராங்க. சென்னையினுடைய அது ஒரு என்ட்ரு ஆஃப் த கேட். அப்படியே போயிட்டிங்கன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வந்துடும். அப்படியே ஆர்பார் போயிடலாம். அந்த பக்கம் வண்ணாரப்பேட்டை. இந்த வண்ணாரப்பேட்டையில் இருக்கவங்க அப்படி இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்தால் இந்த ரூட்டில் தான் ரெட் ஹில்ஸு, அப்புறம் மூலக்கடை, பாரிஸு, பெரம்பூர் எல்லாத்துக்குமே இதான் என்ட்ரு. ஸோ அது ஒரு பிஸி ஏரியா. அந்த ஏரியாவிலேயே அவங்க கடவுள் நடக்க முடியாத கிருபை தந்தார். நேற்று அங்கே ஒரு ஜாப்புக்காக போயிருந்தோம் வண்ணாரப்பேட்டைக்கு. அப்போ அந்த இடத்துல போகும்போது சரி இந்த இடத்த நம்ம போடணுன்ட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எனக்கு சில ஐடியாக்களை கொடுங்க. இது என்னுடைய ஒரு கான்செப்ட்டு, சென்னையை சுற்றி காமிக்கணுன்ட்டு. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்கள். சட்ட ரீதியாகவோ நியாயமான கோரிக்கைகள் இருந்தால் சொல்லுங்கள். அதை நம்ம அதை க்ளீன் பண்ணிவிடுவோம். அல்லேலூயா. கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.